உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சிக்கு தந்தையர்கள் நாங்கள் மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறுக்குரிய வாசகங்களை நாம் கலந்துரையாடி சிந்திக்க இருக்கின்றோம். 5 அப்பங்களும் 2 மீன்களும் 5000 ஆண்கள் மற்றும் அதிகமான பெண்கள் குழந்தைகளுக்கு உணவாக பரிமாறப்படுவது இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்குரிய நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கரிசனையோடு உணவு கொடுத்த அந்த நிகழ்ச்சியை தொடக்க கால திருச்சபையிலே திருத்தூதர்களும் அல்லது பவுலடியாருடைய கடிதங்களிலும் நாம் நிறைய மேற்கோள்களை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் அதனை வாழ்வாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி மகத்தான படிப்பினைகளை கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியை குறித்து நாம் இப்பொழுது ஆழமாக சிந்திக்கலாம். இந்த ஒரு நிகழ்விலே பழைய ஏற்பாட்டின் பல்வேறு நிகழ்வுகள் அங்கே சுட்டி காட்டப்படுவதையும் நாம் உணர முடிகிறது. அதனினும் மேலாக வர இருக்கின்ற அல்லது தர இருக்கின்ற நற்கருணைக்கு இந்த நிகழ்வு ஒரு முன்னோட்டமாக, முன் அடையாளமாக இருப்பதையும் நாம் பார்க்க முடிகின்றது. திருமுழுக்கு யோவான் கொல்லப்படுகிறார். இதை கேள்வியுற்ற இயேசு தனிமையான ஒரு இடத்திற்கு ஜெபிக்க செல்லுகிறார். அதை கேள்விப்பட்ட இயேசு ஏன் தனிமையான ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும்? விவிலிய அறிஞர்கள் ஒரு சில கருத்துக்களை சொல்லுவார்கள். ஒன்று, அந்த இறப்பானது அவரை பாதித்திருக்க வேண்டும் மனித அடிப்படையில் பார்க்கும் பொழுது. இரண்டாவது, தன்னுடைய இறப்பை பாடுகளை பற்றி சிந்திக்கக்கூடிய இயேசு சென்றிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஏனெனில் பார்க்கும் பொழுது மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும், அதே போல மார்க்கு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 26 வரைக்கும் ஏறக்குறைய ஒத்து செல்லுகிறது. அதனால் இந்த பகுதியை உணவு பகுதி, இந்த புதுமைகள் இல்லாமல் விருந்து பற்றி பல தரவுகள் இருக்கும், ஆனால் உணவு பகுதி என்று கூட சொல்வார்கள். ஒவ்வொரு வாரமும் இறை வார்த்தை தான் ஒரு உணவாக மாறுகிறது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் வாழ்க்கைக்கான நெறிமுறைகளை பற்றிய இறை செய்திகள். ஆனால் இந்த பகுதி, இந்த ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆறுதலை, கடவுளுடைய இறை அருளை எவ்வளவு அளவிட முடியாதது அப்படிங்கிறத உணர்வதற்கு, அனுபவிப்பதற்கு, அதை தாண்டி எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை தருகிற பகுதியாக, ரொம்ப ஒரு மகிழ்ச்சி தருகிற பகுதியாக அமைஞ்சிருக்கு. கடவுளும் மனிதனுமான இயேசுவினுடைய மனநிலையையும் உடல்நிலையையும் கொஞ்சம் அந்த நேரத்தில் யோசித்து பார்த்தா, ஒரு பக்கம் முன்னாடி வாசிக்கிறோம், சொந்த ஊரில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார், மனதில் ஒரு பாதிப்பு. பார்த்தா தன்னுடைய உறவினர் திருமுழுக்கு யோவான் கொல்லப்பட்டிருக்கிறார். மனதில் ஒரு ஆழ்ந்த வருத்தம். ஒரு பக்கம் மனதில் ஆழ்ந்த வருத்தம், இன்னொரு பக்கம் உடல் சோர்வு. இதெல்லாம் தாண்டி ஒரு தனிமையை தேடுகிற நேரத்தில் மக்களை பார்த்த உடனே தன்னுடைய சுய விருப்பத்தை எல்லாம் தாண்டி முழுமையாக மக்கள் மேல் பரிவு கொண்டு பணியாற்றுகிற, உடனடியாக அவர்களுக்கு தேவையானதை செய்கிற நற்செய்தி அறிவிப்பு மற்றும் உணவு தருகிறதப்ப இது ஒரு நம்பிக்கை தருகிற, ஆறுதல் தருகிற பகுதியாக இருக்கிறது. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே அழகான ஒரு குறிப்பை பார்க்கிறோம். தாவீது ஆண் முதல் பெண் வரை மக்கள் அனைவருக்கும், இஸ்ரேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கு ஒரு அப்பத்தையும் பொரித்த இறைச்சியையும் திராட்சை பழ அடையையும் கொடுத்தார். மக்கள் அனைவரும் தம் இல்லங்களுக்கு சென்றனர், வயிறார உண்டு சென்றனர். ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் உணவளிக்கின்றார். இந்த இறையாட்சி என்பது எல்லா மக்களுக்கும் திறந்து வைக்கப்படுகிற ஒரு மேசையாக, விருந்து படையலாக இருக்க போவதை இந்த புதுமை நிகழ்வு உணர்த்துகின்றது. அந்த நேரத்தில் இந்த மக்களை பார்த்தவுடன் அவர்கள் மீது அவர் கொண்ட பரிவு, இது மார்க் நற்செய்தியார் நல்லா எழுதுவார். அவர்கள் ஆயனெல்லா ஆடுகளை போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டார். அந்த வார்த்தைகளே நல்லா இருக்கும். கம்பேஷன், நல்ல வார்த்தை. கும்பாசியோ, போப் பிரான்சிஸ் அருமையான ஒரு வார்த்தையை சொல்வார். God is never tired of giving and forgiving. கடவுள் கொடுப்பதற்கும் மன்னிப்பதற்கும் என்றுமே சோர்வடைவதில்லை. Whereas we humans are tired of asking for his forgiveness. மனிதர்கள் தான் அவரிடம் மன்னிப்பு கேட்பதற்கு சோர்வடைகிறோமே தவிர கடவுள் கொடுப்பதற்கும் மன்னிப்பதற்கும் என்றுமே சோர்வடைவதில்லை. உடல் சோர்வு, மனசோர்வு, அதையெல்லாம் தாண்டி அவருடைய பணி, அந்த பணிதான் அவருக்கு முக்கியம். இயேசுவை பொறுத்தவரை அந்த பணி, அவருடைய பணி என்ன? இன்னும் நான் இறக்க வேண்டும், இந்த மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும், அந்த ஆர்வம்,
அந்த ஆர்வம் இன்னுமாக செல்லும் பொழுதுதான் அந்த படிக்கின்ற பகுதிகள், ஏன்னா அவர் பேசிட்டு இருக்கிறாரு, குணமாக்குகின்றார். எவ்வளவு நேரம் போனதே தெரியல. அதான் இயேசுவோட இருக்கிறப்ப நேரம் போறதே தெரியாது போல இருக்குது மக்களுக்கு. மாலை ஆனதும் அப்படின்ற பிறகு மக்கள் கூட எதுவும் கேட்கல, சீடர்கள் தான் வந்து கேட்கறாங்க. ஒரு அவங்களுக்கு பசி எடுத்துக்குமோ என்னமோ தெரியல. இந்த பரிவை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது சொன்னது, அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம், மாலை நேரம். சீடர்கள் அதை முன் வைக்கிறார்கள். ஆனால் அங்குதான் இயேசு அந்த பரிவை இன்னும் ஆழத்திற்கு தள்ளி செல்கிறார். இந்த பரிவுக்காக நான் ஏதோ எங்கேயோ வாங்கி வந்து ஏதோ ஒன்று கொடுக்க போவதில்லை, நான் என்னையே கொடுப்பது, தன்னை கொடுப்பது. அதற்கு தான் அவர் என்ன சொல்றார், நீங்களே கொடுங்கள். அதை நாங்கள் போய் உணவு வாங்கி உங்களை அனுப்பிடுங்க, இப்போ கூட்டத்தை அனுப்பிவிடுங்கள், ஏனென்றால் இந்த இடத்துல அவர்களுக்கு உணவு கிடைக்காது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போதான் இயேசு சொல்றாரு, அவர்கள் உணவு வாங்கி கொள்வது பெரிதல்ல, நீங்கள் உணவு கொடுப்பது. அதை அவர் செய்ய போறார். இப்போ இந்த 5 அப்பம் 2 மீனை வைத்து மட்டுமல்ல, இந்த புதுமை முழுக்க முழுக்க சுட்டி காட்டுவது அவருடைய தன் கையளிப்பை, தற்கையளிப்பை, சுய கையளிப்பாக இருக்க போகிற நற்கருணையை அது சுட்டி காட்டுகிறது. மக்களை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, ஒரு பக்கம் இயேசுவுக்கு வந்துட்டு அரசியல் பக்கத்திலிருந்தும் அந்த தலைவரிடமிருந்தும் எதிர்ப்பு. இப்போதான் திருமுழுக்கு யோவானை கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய அந்த யூத குலத்தினுடைய அந்த ஆன்மீகவாதிகள், பெரியவர்கள், அவங்கள்ட்ட இருந்தும் எதிர்ப்புகள் அல்லது ஏற்றுக்கொள்ளாமை இதெல்லாம் வந்துட்டு இருக்கிற நேரத்தில் மக்கள் எல்லா ஊர்களில் இருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இதை எப்படி சொல்கிறாங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு கடவுள் வாக்களித்த தேசத்துக்கு, கானான் தேசத்தை நோக்கி மக்கள் கால்நடையாக 40 ஆண்டுகள் பயணம் செய்தனர். அது வாக்களிக்கப்பட்ட இடத்தை நோக்கி. இங்கே வாக்களிக்கப்பட்ட மீட்பரை நோக்கி மக்கள் தேடி வருகிறார்கள். அப்படி தேடி வந்த கால்நடையாக வந்த மக்களுக்கு என்ன கிடைக்குது? அங்கே தான் பார்க்குறோம், மாலை வரை. அப்படின்னா ஒருவேளை அப்போ மாலை வரை நான் ஃபுல் டே என்ன செஞ்சுருப்பாரு? அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விவிலிய அறிஞர் இண்டிவிஜுவல் கேர் அப்படிங்கிறாரு. அங்கே என்ன படிக்கிறோம் நம்ம, பெருந்திரளான மக்களை கண்டு பரிவு கொண்டு உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். அப்படிங்கிறப்ப அவர் ஒவ்வொருத்தங்களை கூட தன் அருகிலே வந்த ஒவ்வொருத்தங்களையும் தொட்டு குணமாக்கி இருப்பார். அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல் கேர் த ஹோல் டே. அவருடைய உடல்நிலையை தாண்டி, தன்னுடைய மன கஷ்டத்தை தாண்டி ஒவ்வொருத்தங்களையுமே குணப்படுத்தியிருக்கிறார், ஒவ்வொருத்தங்களையும் ஆறுதல் படுத்தியிருக்கிறாருங்கிறப்ப, வாக்களிக்கப்பட்டவரை நாம் தேடி சென்றால் நமக்கும் இப்படியான ஆசீர் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை தருகிறது. அவர்கள் மாலை நேரம் வரை இயேசு நிகழ்ச்சி நடத்தி கொண்டே இருக்கிறார். இயேசுவுக்கும் பசித்திருக்கும், சீடர்களுக்கும் பசித்திருக்கும், மக்களுக்கும் பசித்திருக்கும். அங்கே ஒரு பிரச்சனை உருவாகி கொண்டிருக்கிறது, நேரம் போய்கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு இடைச்செருகலாக சீடர்கள் வந்து அவரிடத்துல பேசுகிறார்கள். இப்போ நாம் சில சமயம் மேடையில் பேசி கொண்டிருக்கிற பொழுது நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது, மற்றவர்கள் பேச வேண்டும் என்றால் ஒரு துண்டுச்சீட்டு கொண்டாந்து உள்ள கொடுப்பாங்க. அதை போல இயேசுவிடத்தில் சீடர்கள் மாலையானது போது அவரிடத்துல வந்து துண்டுச்சீட்டு கொடுப்பதை போல, ஸ்டாப், இது போதும், இதுக்கு மேலே வேண்டாம், கூட்டத்தை அனுப்பிடுங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை இங்கே உருவாகிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை? காலிலேருந்து எல்லாரும் சாப்பிடாம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது? அவங்க கண்ணோட்டத்தில் யோசிக்கிறாங்க. ஒன்று, பணம் இருந்தால் நம்ம போய் எங்கேயோ போய் வாங்கிட்டு வந்துடலாம். பணமும் இல்லை, போய் வாங்குறதுக்கு வசதியும் இல்லை. அடுத்து இதை தீர்க்கிறதுக்கு இன்னொரு வழி என்ன? கூட்டத்தை கலைச்சிட்டு நமக்கு ஒன்றும் கிடையாது, வர்றவன் செத்தா சாவரம் போனா போவாரன், நமக்கு நம்ம பிரச்சனை நமக்கு கிடையாது, நம்ம கூட்டத்தை கலைச்சாச்சு என்று அந்த பிரச்சனையிலிருந்து விலகி கொள்ளுகிற ஒரு மனப்பாங்கு. ஆண்டவர் இயேசு பாலை நிலத்தில் உண்ணா நோன்பு இருந்த பொழுது கூட இதே வகையான ஒரு பிரச்சனையை அவர் சந்தித்தார். அந்த பிரச்சனையில அழகையானவன் அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, உமக்கு முன்னால் என்ன இருக்கிறது பாரும், கற்கள் இருக்கின்றன, நீர் கடவுளுடைய மகன் தானே, இந்த கற்களை அப்பமாக்கி உண்ணலாமே அப்படின்னு அவன் சொல்றான். இயேசு அப்பொழுது சொல்லிவிடுவார், மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல இறை வார்த்தையினால் உயிர் வாழ்கிறான்னு சொல்லி. அப்ப இயேசு இந்த இடத்துல அதே வார்த்தையை கூட சொல்ல முடியும், நான் மக்களுக்கு இறை வார்த்தையை போதித்துக் கொண்டிருக்கிறேன், அது அவர்களுக்கு போதுமானது, ஆகவே அவர்களை அனுப்பிவிடலாம் என்று சீடருடைய கூற்றுக்கு கூட அவர் இணங்கி இருக்கலாம். ஆனால் இயேசு தனக்கென ஒரு புதுமையை செய்யாது. அந்த பரிவு இங்க மக்கள் மீது அதிகமாக வருகிறது. ஆகவே இந்த பழைய ஏற்பாட்டின் பின்னணியில உணவளிக்கிற, விருந்து படைக்கிற அந்த ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு படி மேலே சென்று அந்த பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இயேசு உணவளிக்க சொல்லுவது ரொம்ப அழகாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு கூற்று சொல்வார்கள், ஜீசஸ் இஸ் தி ஆன்சர். இயேசு பிரச்சனையாய் இல்லை, இயேசு பதிலாய் இருக்கிறார், இயேசு விடையாய் இருக்கிறார், இயேசு தீர்வாய் இருக்கிறார். இந்த பரிவு என்பது ஒரு படி மேல. இது சாதாரணமா உணவு கொடுக்கறதுல தன்னையே கொடுத்தல் அப்படின்னு தந்தை அவர்களும் குறிப்பிட்டார்.
அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த 5000 பேருக்கு உணவு கொடுத்தல் இந்த மத்தேயுல வருகின்ற பகுதியையும், அதே நேரத்தில் மத்தேயு நற்செய்தியில் வருகின்ற அந்த இரவு உணவு அதையும் தொடர்படுத்தி பார்த்தா நமக்கு தெரியும் எவ்வளவு தொடர்புகள் இருக்கிறது என்பது. உதாரணமாக இன்னைக்கு நாம் நற்செய்தி வாசகத்தில் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் மாலை ஆன போது, அதே போல மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் அந்த திருவிருந்து சமயத்தில், ஆண்டவரின் திருவிருந்து சமயத்தில் மாலை வேளை ஆனதும் என்ற வார்த்தை இருக்கும். அவர் 14:19 அவர்களை அமருமாறு ஆணையிட்டார். 26:20 பந்தியில் அமர்ந்தனர் என்ற வார்த்தை இருக்கும். அதே போல 14:19 5 அப்பத்தை எடுத்து, அதே போல 26:26 அப்பத்தை எடுத்து, 14:19 பிட்டு கொடுத்து பிட்டு சீடர்களிடம் கொடுத்தல், அதே போல 26:26 பிட்டு சீடர்களுக்கு கொடுத்தல், அதே போல 14:20 அனைவரும் உண்ணுதல், கடைசியா 14:20 அனைவரும் வயிறார உண்டனர். இங்கே 26:27 அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள். ஆக இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பரிவு என்பது ஒருபடி மேல போய், அதனால்தான் ஏதோ ஒரு மேலோட்டமா மத்திய நற்செய்தியில் வைத்திருக்க மாட்டான். நிச்சயமாக இதற்குரிய விளக்கம் நீ படிக்க வேண்டும் என்றால், தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவரின் திருவிருந்தையும் சேர்த்து படிக்கும் பொழுது அதனுடைய பரிவு இன்னும் அதிகமாக புலப்படும். ஏதோ சாதாரணமா உணவு கொடுக்கறது இல்லப்பா, தன்னையே ஆண்டவர் கொடுக்கின்றார். அதனால் நற்கருணைக்கு இணையாக இருக்கிறது என்பதற்கு இது நமக்கு அருமையான உதாரணமாக அமைகிறது. அதுதான் இயேசு அவரிடம் நீங்களே கொடுங்கள் என்று அழகா துவக்கி கூட்டாரு. இப்ப தொடர்ந்து படிக்கின்றோம். அந்த சீடர்கள் என்ன சொல்றாங்க? இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் மத்தேயு தொடர்ந்து பதிவு செய்யும்போது சொல்றாரு, மக்களை புல் தரையில் அமருமாறு ஆணையிட்டார். பாலை நிலம், புல் தரை ஒரு பயங்கர முரண்பாடாக இருக்கிறது. இது இங்கு ஏற்படுகின்ற இந்த இறை ஆட்சியினுடைய மாற்றமும் சரி, இயேசுடைய இந்த தன் கையளிப்பிலே ஏற்படுகின்ற இந்த உணவு விருந்து, அந்த விருந்தினுடைய மிகுதித்தன்மை, அதனுடைய வளர்ச்சி, இதெல்லாவற்றையுமே குறிப்பதாக அந்த புல் தரை அது குறிப்பதை பார்க்கின்றோம். எனவே நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி மத்தேயு 26 நாம் பார்க்கின்ற நற்கருணை ஏற்படுத்திய நிகழ்விலே இயேசு செய்கிற 3 காரியங்களை இங்கு அவர் செய்கிறார். ஆசீர் கூறி, அப்பத்தை பிட்டு பகிர்ந்து கொடுக்கின்றார். 3 காரியங்கள். இந்த 3மே ஒவ்வொரு யூத குடும்பத்திலும் நடக்கின்ற தினசரி உணவின் பொழுது, விருந்தின் பொழுது அவர்கள் பயன்படுத்திய ஒரு ஜெப சடங்கு. அது உணவுக்கு முன்பால் ஆண்டவருக்கு நன்றி கூறுவது. அந்த அவர்களுக்கு பெரும்பகுதியான உணவு அப்பங்க தான், கோதுமை அப்பம் அல்லது வார்கோதுமை அப்பம். அந்த அப்பங்களை பிட்டு பகிர்ந்து கொடுத்து உண்பது. இதை 3மே இயேசு இங்கும் செய்கிறார். நற்செய்தியிலே நாம் பார்க்கணும் 26 நற்கருணை ஏற்படுத்திய பொழுதும் செய்வதை பார்க்கின்றோம். எனவே முழுக்க இந்த புதுமை ஆண்டவர் இயேசுடைய நற்கருணை கையளிப்புக்கு ஒரு முன் அடையாளமாக பார்க்க முடிகிறது. இந்த பகுதியே ஒரு சீடத்துவத்தை பயிற்சியாகவும் பார்க்குறாங்க. எப்படின்னா, இப்போ சீடர்கள் நீங்கள் சொன்ன மாதிரி தான் பிரச்சனையை கொண்டு வர்ற மாதிரி, இங்கே பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு, ஆண்டவரே சீக்கிரம் இவங்களை அனுப்புங்க அப்படின்னு பிரச்சனையை சொன்னவன்ட்டே இவர் திருப்பி விடுறாரு. நீயே பிரச்சனையை சால்வ் பண்ணுப்பா அப்படிங்கிறாரு. டக்குன்னு சொல்கிறாரு பாருங்க, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள். ஒரு நிமிஷம் ஆடி போயிருப்பாங்க அப்போஸ்தலர்கள், எங்கடா இது தேவையில்லாமல் நம்ம போய் சொன்னோமோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எங்கேயோ அங்கே உடனே அவர் சொன்னதுக்கு உடனே இவங்களும் ஊனக்கண் கொண்டு தங்களை பார்த்து பதில் சொல்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? ஐயோ எங்கள்கிட்ட வெறும் 5 அப்பம் தான் இருக்குது, 2 மீன் தான் இருக்குன்னு தங்களுடைய ஊனப்பார்வையால் வாழ்ந்து கொண்டிருப்பதை கடவுள் உணர வைத்து அதை தாண்டிய தன்னுடைய நம்பிக்கை பார்வையை அவர்களுக்கே ஊட்டுவதற்காக அவங்க வழியாகவே செய்கிறார் இந்த புதுமையை. எப்படி? ஒன்றிருந்தே கொண்டு வா, நீயே போய் கொடு. இவர் ஜெபித்து விட்டு வானத்தை அன்னார்ந்து பார்த்து ஜெபித்தார். அப்படிங்கிறப்ப மன்னாவை கொடுத்த தெய்வம் இதே 5000 பேருக்கும் வானத்திலிருந்து மன்னாவை பொழிஞ்சிருக்கலாமே, ஆனால் தானாகவே எல்லாமே செஞ்சிருக்கலாம். இல்லை, இங்கே தான் உண்மையிலேயே இந்த சீடர்கள், தனக்கு சீடர்கள் தேவை, தனக்கு நீங்களும் நானும் தேவை. இன்னைக்கு ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமே இயேசுவுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு அற்புதத்தை, ஒரு செய்தியை சொல்கிற மாதிரியும், நம்மை பயன்படுத்திய அற்புதங்களை செய்வார், நம்மிடம் இருப்பதை வைத்தே அற்புதங்களை செய்வார் அப்படிங்கிறதற்கும் ஒரு பயிற்சி சீடர்களுக்கு. நீ உன்கிட்ட எதுவும் இல்லை அல்லது என்னால் எதுவும் முடியாதுன்னு நினைக்காத, ஆனால் என்னோடு இணைந்திரு, உனக்குள் இருக்கிற என்னை உணர்ந்து கொள், நிச்சயமாக உன்னாலே முடியும் அப்படிங்கிறத கடைசியில் பார்த்தா ஆண்களின் தொகை 5000ங்கிறது அவ்வளோ பேர் உட்கார வச்சு 12 கூடையை எடுக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் சீடர்களுக்கு புரிஞ்சிருக்கும். தன்னிட்ட 5 தான் அப்பன்னு சொன்னவங்க, தன்னிடம் அந்த 5 அப்பத்தை தாண்டி மிகப்பெரிய கடவுளுடைய ஆற்றல் இருக்கிறப்ப நம்மளால் இதை செய்ய முடியும்னு.
நம்முடைய பங்களிப்பு கடவுளுடைய புதுமை செயல்களில் இருத்தல் வேண்டும். நம்முடைய கொடுத்தல் 100 விழுக்காடாக இருக்கிற பொழுது நிச்சயமா இந்த புதுமை நிகழும். புதுமை என்பது ஏதோ மந்திரம் போல வானத்திலிருந்து செய்வதல்ல, கடவுளுடைய திருவருளோடு கடவுள் தருகிற வாய்ப்புகளோடு ஒத்துழைத்தல். கொடுப்பதற்கு நம்மிடத்தில் நிறைய இருக்கிறது, நேரம் இருக்கிறது, தாளந்துகள் திறமைகள் இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, ஏன் பகிர்ந்து கொள்வதற்கு பணமும் கூட இருக்கிறது. ஆனால் கொடுப்பதற்கு மனம்தான் இல்லை. நாம் கொடுத்தால்தான் கடவுள் அதை பன்மடங்காக பெருக்கி புதுமையாக அதை மாற்றுவார் என்கிற நல்ல படிப்பினை நீங்கள் சொன்னதைப் போல இதில் அழகாக விளக்குகிறது. அதே நேரத்தில் அது இன்னொரு சிக்கல் நம்ம புரிஞ்சுக்கணும் ஃபாதர். நான் கொடுக்கறதுனால தான் அந்த புதுமை நடக்குதுன்ற தலைகணம் வந்துடக்கூடாது. ஏன்னா கடவுள் அவருடைய பணியில் அவர் நிறைவாக செய்வார். என்னால் முடிஞ்சது சிறிய ஒரு செயலாக கூட இருக்கலாம். கிறுக்கியதெல்லாம் ஓவியமானால் அதை குறிக்க இருந்து திருத்துபவர் இறைவன். அதனால் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை. ஏன்னா அவர் கொடுக்கும் பொழுது என்னுடைய ஆண்டவர் கிள்ளி வைப்பவர் அல்ல, அள்ளி வைப்பவர். கிரேக்க வார்த்தை கோர்தாசோ என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையினுடைய ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதே வார்த்தை மத்திய நற்செய்தி 5ஆம் அதிகாரத்திலும் பயன்படுத்தப்பட்டிருக்கும் 6ஆம் வசனத்துல, நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர் ஏனெனில் நிறைவு பெறுவர். இது 2 இணைச்சு பார்க்குறப்ப தெரியும். ஒன்று, வயிறு மட்டும் நிறையல, அவருடைய மனமும் இறை வார்த்தையால் நிறைந்திருக்கிறது என்ற ஒரு அற்புதமான படிப்பினை. ஏன்னா அவங்க பார்க்குறாங்க, கண்கூடாக பார்க்குறாங்க, எங்களுக்கு இவ்வளவு கொடுத்து மீதி இருக்குது, இவ்வளவு பேர் நாங்கள் சாப்பிட்டு இவ்வளோ மீதி இருக்குதுன்னா அப்போ கொடுக்கின்ற ஆண்டவர், பரிவோடு தன்னையே கொடுக்கின்ற ஆண்டவர் அப்படின்றப்ப இன்னொன்று வந்து பார்க்குறப்ப அந்த மக்களை நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த ஒவ்வொரு திருப்பலியும் அதுதான். வழும் பொழுது நிறைவாக எனக்கு ஆண்டவர் இந்த இறை வார்த்தையின் வழியாகவும் வார்த்தை வழியாகவும் உணவின் வழியாகவும் வருகின்றார். அப்போ என்னை தொடுகின்ற ஆண்டவர், நிச்சயமாக எனக்கு செவிம் எடுக்கின்ற ஆண்டவர், நிறைய கொடுக்கின்ற ஆண்டவர். நான் வாரம் அவர்கிட்ட வரும்பொழுது எவ்வளவு தாகத்தோடு வரணும். அதுதான் அந்த தாகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அந்த நம்முடைய வாழ்க்கைக்கு இணையாகும். இதை பார்க்கலாம். பொதுவாக திருவழிபாட்டு வாசகங்களிலே நற்செய்தி வாசகத்திற்கு ஒத்த முதல் வாசகம் நமக்கு தரப்படும். இன்றைக்கு மிகவும் பொருத்தமான வாசகம் தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எசாயா 55 1 முதல் 3 முடிய உள்ள பகுதிகள். அங்கே எசாயா இறைவாக்கினர் அழைப்பு விடுக்கிறார். கடவுளுடைய பேரிரக்கம் இங்கே எடுத்து சொல்லப்படுகிறது. வாருங்கள், செவிமடுங்கள், இலவசமாய் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஒரு அழகான அறைகூவலை அவர் விடுக்கிறார். இந்த நாம் படிக்கின்ற அந்த 55ஆம் அதிகாரம் 2வது எசாயாவினுடைய கடைசி அதிகாரம். அதன் பிறகு 3ஆம் எசாயா 56ஆம் அதிகாரத்திலிருந்து துவங்கும். அதனால கடைசியில் நிறைவு செய்யும் பொழுது 2ஆம் எசாயா கடவுளின் பேரிரக்கத்தோடு நிறைவு செய்வது அது பொருத்தமானதாகத்தான் இருக்கும். நீங்க சொன்னது போல யார் யாரை அழைக்கிறார்? 1, தாகமாயிருப்பவர்கள். 2வது, கையில் பணம் இல்லாதவர்கள். யார் குறிக்குதுன்னா ஏழைகள். அவர்களை அழைக்கிறார். அப்ப இந்த விருந்துக்கான உங்களுடைய பங்களிப்பு என்ன? நம்ம பங்களிப்பு பற்றி பேசிருக்கலாம். அந்த விருந்துக்கான பங்களிப்பு என்னன்னா கடவுள் மேல் தாகத்தோடு வருது. அந்த பழைய ஏற்பாட்டில் எசையா புத்தகத்திலே பார்த்தீங்கன்னாலும் சரி, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாலும் சரி, கடவுளுடைய பேரிரக்கத்தை வெளிப்படுத்த விருந்து என்ற ஓமை பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. உதாரணமாக பாஸ்கா விருந்து, விடுதலை பயணநூல் 12ஆம் அதிகாரம், உடன்படிக்கை விருந்து, விடுதலை பயணநூல் 24ஆம் அதிகாரம் 5-11, எசையா புத்தகத்திலே படிக்கலாம் 25ஆம் அதிகாரம் 6வது வசனம், அதே போல 65ஆம் அதிகாரம் 11-15. ஆக இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த விருந்துக்கு அழைக்கிறார். ஆண்டவருடைய பேரிரக்கத்தை நீங்களும் நானும் சுவைக்க வேண்டும் என்றால் இதற்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான், ஆண்டவரின் மீது தாகத்தோடு வர வேண்டும். அப்ப தாகமுள்ளவன் மேல்தான் தண்ணீரை ஆண்டவர் ஊற்றுவார். அந்த வற்றாத ஜீவநதியாக இருக்கின்ற, அந்த வறண்டு போன நிலமாக இருக்கின்ற நேரத்தில் ஆண்டவரே என்ற தாகத்தோடு வரும் பொழுது அந்த வறண்டு போன இடங்களை எல்லாம் தன்னுடைய ஜீவ நீர் ஊற்றினால் அதை வளமையாகின்ற ஆண்டவர் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிலே அடிமைகளாக கிடந்த பொழுது அவர்களுக்கு ஆறுதல் தந்து எழுதப்பட்ட புத்தகம். இப்போ இந்த விடுதலை பெருமூச்சு கிடைக்கிறது. சீருஸ் மன்னன் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். இந்த விடுதலை பெருமூச்சு முழுமையானது அல்ல, ஆனால் இது ஒரு முழுமையின் முன் அடையாளம் என்பதை எசையா அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். எனவே இதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு அடையாளம், முழுமையின் முன் அடையாளமாக அவர் பயன்படுத்துகிற அடையாளம் விருந்து. ஏனென்றால் அன்றைய உலகிலே, இஸ்ரேல் மக்கள் உலகிலே அவர்கள் விரும்பி சுவைத்து மகிழ்ந்தது அவருடைய தினசரி உணவு என்பதற்கு அவர்கள் ஒரு புனித பொருள் கற்பித்தார்கள். எனவே அந்த உணவை பயன்படுத்தி இறைவன் அவர்களுக்கு இறுதி காலத்தில் செய்ய இருக்கின்ற நிறைவாழ்வை பற்றி ஒரு முன் அடையாளமாக, முன் உணர்த்துதலாக இந்த விருந்தை வைத்து அவர் பேசுகின்றார்.
ஏனென்றால் இஸ்ரேல் மக்களுக்கு அவர்கள் செங்கடலை கடப்பதற்கு முன்பே, வழக்கம் நம்ம மனசில் செங்கடலை கடந்த பிற்பாடு தான் முழு விடுதலை கிடைச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த கடப்பதற்கு முன்பே விடுதலை விருந்தை கொண்டாடினார்கள். எனவே இந்த விருந்து என்பது மிக மிக புனிதமான காரியமாக கருதப்படுகிறது. அந்த சூழலில் தான் இன்றைக்கு ஒரு அழைப்பு பார்த்தீங்கன்னாக்கா, பல அழைப்புகள். வாருங்கள் வாருங்கள் என்று மறுபடியும் ரெண்டும், உண்ணுங்கள், மறுபடியும் வாருங்கள், வாங்குங்கள் என்று பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை அழைப்பு, பல அழைப்புகள் இன்றைய முதல் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த பல அழைப்புகளிலும் ஒரு விதமான கட்டாயத்தை உணர முடியுது. கட்டாயம் வாங்க, நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, தவற விட்டுடாதீங்க என்ற ஒரு அழைப்பை பார்க்கின்றோம். அழைப்பு எதற்கு என்றால் ஒரு மகிழ் விருந்துக்கு, ஒரு மகிழ்ச்சியான ஒரு விருந்துக்கு அழைப்பு. யாருக்கு அழைப்பு? தந்தை குறிப்பிட்டது போல ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகிறது. கடவுள் மீது சார்பு உணர்வு கொண்டவர்கள், சாய்ந்து இருப்பவர்கள், கடவுளை சாய்ந்து இருப்பவர்கள், கடவுளை சார்ந்து இருப்பவர்கள், இந்த நிலைப்பாடு உள்ளவர்களுக்கு இந்த உணவு சாத்தியமாக்கப்படுகிறது. அடுத்தபடியாக அங்கே சொல்லப்படுகிறது மிகுதியாக இருக்கும். நாம் நற்செய்தியில் ஏற்கனவே கேட்டது போல எஞ்சியது மிஞ்சியது, இங்கே மிகுதியான ஏராளம் தாராளம் கடவுளுடைய இந்த கொடுத்தலிலே இருக்க போகிறது. ஏன்னா இது எல்லாமே ஒரு முன் அறிவிப்பாக, நிறைவாழ்வை முன் அறிவிப்பதாக இந்த விடுதலை நிகழ்வு, விடுதலை சூழல் அமைந்திருப்பதை பார்க்கின்றோம். அங்க நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கு. நம்மள்ட்ட விடுறார், நீ பார்த்து முடிவெடுத்து வா, நான் கூப்பிட தான் முடியும், நீ தான் சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கு ரொம்ப உடனடி முடிவெடுக்கிறதுக்கு 6வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க, ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடு, அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடு. அப்ப கடவுள் அழைக்கும் பொழுதே உடனே வந்துரு அப்படிங்கிறப்ப எங்க வர சொல்றாரு? நீங்க சொன்ன மாதிரி இங்க நீர்நிலைக்கு வாருங்கள். எரேமியால 2வது அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கிறோம், பொங்கி வழிந்தோடும் நீரூற்று. தன்னை சொல்றார் கடவுள், தன்னை புறக்கணிக்கிறார்கள் மக்கள். அப்ப அந்த நீரூற்று என்பது கடவுளை குறிக்கிறது, நீர்நிலை என்பது அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. அதனாலதான் அந்த நீரூற்றுக்கு வந்தா என்ன நடக்கும்? எரேமியா 17 8வது வசனம் ரொம்ப அழகா போட்டிருக்கு. நீர்நிலைக்கு வந்தால் நீர் அருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவர், நீரோடையை நோக்கி வேர்விடும், வெப்பமிகு நேரத்தில் அச்சமில்லை, இலைகள் பசுமையாக இருக்கும், எப்போதும் கனி கொடுக்கும். அப்படின்னா இன்றைய முதல் வாசகம், தாகமாக இருப்பவர்களை வாங்க, என்னுடைய நீர்நிலைக்கு வந்தா எப்பயுமே நீங்க கனி கொடுப்பீங்க, எப்பொழுதுமே ஆறுதலோடு இருப்பீர்கள், எப்பொழுதும் ஆசீர்வாதத்தோடு இருப்பீர்கள் என்று தன்னுடைய மீட்பை தருகின்ற, வாழ்வை தருகின்ற ஒரு அற்புதமான நிலை இங்க பார்க்கிறோம். இந்த பகுதியில் வினைச்சொற்கள் தந்தையர்கள் சொன்னதைப் போல கவனித்தல் வேண்டும். முதல் வசனத்திலேயே 3 தடவை வாருங்கள் 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 அப்படிங்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. 2வது 3வது வசனங்கள்ல செவி கொடுங்கள் செவி கொடுங்கள் கேளுங்கள் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நீங்க சொன்ன மாதிரி நீர்நிலைக்கு நாம் வருதல் வேண்டும், ஆண்டோடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி மடுக்க வேண்டும். பலன் என்ன தெரியுமா? அதுதான் 3வது வசனம் பிற்பகுதியில், நான் உங்களுடன் ஒரு என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன், தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கு நான் காட்டுவேன் என்பது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குறுதியாக அமைகிறது. இன்றைய 2ஆம் வாசகமும் இந்த இயேசுவினுடைய அன்பை, கடவுளுடைய அன்பை நமக்கு ஆழமாக எடுத்துச் சொல்லுகிற ஒரு பாடல். பவுலடியார் தன்னுடைய கடிதங்களிலே நிறைய பாடல்களை எடுத்து கையாளுவார். மிக அற்புதமாக இந்த பாடல் வரிகள், இந்த வார்த்தைகள் இங்கே நம்முடைய இன்றைக்கு கேட்ட இந்த நற்செய்தி பகுதியோடும் முதல் வாசகத்தோடும் பொருந்தி செல்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பவுலடியாருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் அனுபவமாக அது அப்படியே முகிழ்ந்து நிற்கிறது. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதான் நம்மை பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்றப்பயே இன்னைக்கு வாசிச்ச நற்செய்தி வாசனம் ஞாபகத்துக்கு வரணும். அந்த பட்டினி, அந்த சோர்வு, உடல் சோர்வு, மனசோர்வு, அந்த மக்கள் மத்தியில் இருந்த பிரச்சனைகள் எதுவுமே ஆண்டவருடைய அன்பிலிருந்து அவர்களை பிரிக்க முடியல. அதே போல தாகமாக இருப்பவர்களே நீர்நிலைக்கு வாருங்கள். அந்த பாபிலோனில் அடிமைகளாக இருக்கின்ற அந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான ஒரு வார்த்தை. இன்னைக்கு நான் படிக்கிறப்ப என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த ஆண்டவருடைய அன்பிலிருந்து என்னை எதுவுமே பிரிக்க முடியாது. ஆக அந்த அன்பிற்காக, அந்த அன்பினால் உந்தப்பட்டவனாக தாகத்தோடு நான் செல்வேன் என்ற ஒரு உறுதிப்பாடு நமக்கு கொடுக்கின்ற வண்ணமாக இந்த வாசம் அமைகிறது. பவுலடியார் ஒரு அழகான ஒரு மசாலா போல, ஒரு இனிமையான, ஒரு கூட்டு சுவை மிக்க அன்பை நம்மகிட்ட வைக்கிறார். அது என்ன அன்புனா, கடவுளுடைய அன்பு, இயேசுடைய அன்பு. இது 2 அன்பு அல்ல, ஒரு அன்பு. கடவுளுடைய அன்பு இயேசுவிலை கனிந்து நமக்கு மலிந்து வெளிப்பட்டு இருக்கிறது, பொங்கி வந்து இருக்கிறது. எனவே இது அழகா சொல்றாரு. அது
முடிக்கும் போது 39ஆம் வசனத்தை சொல்வாரு, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து. நீங்க தொடங்குனீங்க 35ல தொடங்குனீங்க, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து. இந்த கிறிஸ்துவின் அன்பு வேற எதுவும் இல்லப்பா, அப்பா கடவுளுடைய இந்த கனிந்த அன்பு, முதிர்ந்த அன்பு, திரண்டு புரண்டு வருகின்ற அந்த அன்பு. இந்த அன்பை நாம் எல்லோரும் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு வாசகத்தில் இடம்பெறாத 36வது வசனம் அங்கே இடையிலே இருக்கிறது. அது ஏன் அவருக்கு அந்த இடத்துல அவர் இடைசெருகள் வைத்திருக்கிறார் என்றால், கடவுளுடைய அன்பை பற்றி, இயேசுவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பது, இந்த பக்கம் இயேசுவில் வெளிப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பது எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு, நம்முடைய இடர்பாடான, இக்கட்டான, நெருக்கடியான, நெருடலான சூழலை சொல்லும் பொழுது இந்த திருப்பாடல்கள் 44ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை அவர் குறிப்பிடுகின்றார். இப்படிப்பட்ட சூழலில் கூட நம்ம யாரும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 2 பட்டியல் இடுகிறார். அழகான 2 பட்டியல்கள் இடுகிறார். 33, 34 அதிலே அவர் மனித எதிர்ப்புகள், மனித உறவுகளில், மனித வாழ்விலே நாம் சந்திக்கக்கூடிய எதிர்ப்புகள், இவை எதுவுமே கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது என்று. அடுத்தபடியாக வரும்பொழுது 2வது பகுதிக்கு போகும் பொழுது, விண்ணுலகில், விண்கோள்களில் இருக்கின்ற எதிர்ப்புகள், சக்திகள் நம்மை விட அதிகமான சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றன. அவையும் நம்மை கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும், மனித சக்தியாக, உலக சக்தியாக இருந்தாலும், விண்கோள்களின் சக்திகளாக இருந்தாலும், எதுவுமே நம்மை கடவுளுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது என்ற ஒரு துணிச்சலான பாடலை பாடுகின்றார். இந்த இறைவார்த்தை 3ஐயும் அப்படியே சேர்த்து கேட்டவங்களுக்கு 2 விஷயம். நிகழ்காலத்திற்கான பெரிய ஆறுதல், எதிர்காலத்திற்கான பெரிய நம்பிக்கை கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது. முதல் வாசகம் ரொம்ப அழகாக, நீர்நிலைக்கு வாப்பா, வந்தால் என்னென்னலாம் நடக்கும், எப்படிலாம் இருக்கும்னு சொல்லி அப்படியே நற்செய்தியில் இயேசு பாரு, அந்த 5000 பேர்னா எவ்வளோ பேர்னாலுமே நான் தரேன், ஏன்னா குழந்தைகள் பெண்கள்லாம் சேர்த்தா 10,000க்கு மேலேங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப வாரி வணங்கும் தெய்வம் நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்போ அந்த அன்பை சுவைத்த ஒரு மனிதர் ரொம்ப அழகாக எழுதுறாரு. பேர்பட்ட இந்த அன்புக்கு ஈடு எதுவும் இல்லை. அப்படி இருக்கிறப்ப எதுதான் என்னுடைய இயேசுவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியும்? அப்போ மலை ஏறுற ஒருத்தர்னா ஒரு கயிறை போட்டு தான் ஏறுறாங்க. அந்த கயிறு தான் ஏறுறப்ப கஷ்டம், ஆனால் அந்த கயிறு அவரை அப்படியே உயர்த்திட்டு போகிற மாதிரி அன்பு தான், கிறிஸ்துவின் அன்பு தான் நம்மை கிறிஸ்துவிடம் சென்றடைய துணையாக இருக்குது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையும் தருகிற ஒரு ஞாயிறாக அமைந்திருக்கிறது. நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய பேரன்பை, பேரிரக்கத்தை இன்றைய வாசகங்களில் ருசித்திருக்கிறோம். அதை நாம் ஆறுதலாக, நம்பிக்கையாக பெற்று வாழ்வாக்குவோம். அன்புமிக்கவர்களே, வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தந்தையர்கள் நாங்கள் அன்புடன் விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க.